இன்னைக்கு நம்ம தமிழ்ல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மற்றும் பலர் நடிச்சு ரிலீஸ் ஆயிருக்க குபேர படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதைய பத்தி பாப்போம். ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அவனோட பேராசைனால ஒரு 4 எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது ரொம்பவே கஷ்டப்படுறவங்க. அப்படி அவனால என்ன பாதிக்கப்படுறாங்க? அந்த பணக்காரன் ஏன் அப்படி பண்றான்? கடைசியில அந்த பணக்காரனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ், நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா நம்ம படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ சொல்லியாகணும். குறிப்பா தனுஷ் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனா தான் நடிச்சிருக்காரு. அல்டிமேட்டா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். நம்ம தனுஷ் ஆல்ரெடி நல்லா நடிப்பாருன்னு தெரியும். இதுலயும் மிரட்டி இருக்காரு. நாகார்ஜுனா அதே மாதிரி அவர் பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்தது படத்துல. ராஷ்மிகாவும் சொல்லவே வேணாம், சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 2 ஹீரோஸ் இருந்தாலும் 2 பேருக்கும் இன்ட்ரோடக்ஷன்லாம் வைக்கல. 2 பேருமே ரொம்ப கேஷுவலா வராங்க. நமக்கு சூப்பரா இருந்தது அதுவும் பார்க்க. படத்துல தனுஷோட ஆக்டிங் ஆல்ரெடி சொல்லியாச்சுனாலும் அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கர சவுண்டான ஒரு படமாவே இருக்கு. குறிப்பா சினிமோட்டோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சூப்பரா இருக்கு. பிஜிஎம்மும் நல்லாவே இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் பிஜிஎம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். சாங்ஸ் பொறுத்தளவு ஓகே வேகம்தான். படத்துல வர பல டயலாக்ஸ் நம்மள இம்ப்ரெஸ் பண்ற அளவு இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் பயங்கரமா ஃபிளாட்டா போகுது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவே. இவங்க 2 பெரிய ஹீரோஸ் இருந்தும் படத்தை ரொம்பவே ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே ஹை மூமெண்ட் இல்ல. குறிப்பா இன்டர்வல் பிளாக்லாம் ஓவரால் நீட்டாவே முடிஞ்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நம்ம வேற லெவல்ல இருக்கும்னு டிசைட் பண்ணி உட்காந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஓகே ரகமா தான் இருந்தது. குறிப்பா கிளைமேக்ஸ்லாம் நமக்கு செட்டே ஆவல. நமக்கு இந்த படம் எங்க இடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த போர்ஷனுமே பெருசா கனெக்ட் ஆகவே இல்ல. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா நான் பாக்குறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. குறிப்பா நம்ம தனுஷோட ஆக்டிங்காக. மத்தபடி இந்த படம் ரொம்ப ஸ்லோவா போறதுனால எனக்கு பெருசா படம் பிடிக்கல. கண்டிப்பா இந்த படம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.